ரொம்ப கஷ்டமா இருக்குதுல தளபதியை வந்து நாங்க இதோட படத்தை விட்டு போறதுனால. ஆனா ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் பண்ணாரு, அது சந்தோஷமா இருக்குது. எனக்காக சினிமாவே வந்து பாக்குற ரசிகர்களுக்காக நான் சினிமா விட்டு போறேன்றாரு. அது எங்களுக்கு ஹாப்பி தான். கட்சி மீட்டிங் அது மாதிரிலாம் வரும், அப்ப பாத்துப்போம் தளபதியை. அப்பவும் எங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆன மாதிரி தான் அது. அதுதான் சின்ன வயசுல இருந்து அந்த விவரம் லைட்டா அந்த தெரியற வயசுல இருந்தே தளபதி ஃபேன். அவரை மாதிரி டான்ஸ் ஆடுறதும் சரி, அந்த வீடியோ எல்லாம் பார்த்து இப்போ இந்த விவரம் தாண்டி வரும்போது இந்த மனுஷனை பார்த்து இப்பெல்லாம் இருந்திருக்கோம், அட்மையர் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். இப்போ போறான்னு ஒரு மாதிரி தான் இருக்கு. அவரே அவர் வாயெல்லாம் சொல்லிட்டாரு ஒன் லாஸ்ட் டைம்ட்டு. அது ஒரு மாதிரி ப்ரோக்கப் ஆயிடுச்சு. இன்னும் அது வந்து வெளில வரல. அது பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா இது கடைசி படம் போது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ரோ அழுதுதான் ப்ரோ. நாளா தளபதி பிளாஸ்ட் தான். நான் தமிழ்நாட்டை காக்க வராரு, அது போதும் எங்களுக்கு. ஆனா அப்படி சொல்லாதீங்கன்னா கடைசி டைம்லாம் வாழலாம், கடைசி டைம் வராதுனா கண்டிப்பா எங்க தளபதி எங்களுக்காக நடிப்பாரு. அது நடிக்காம இருக்க மாட்டாரு. கடைசி டைம் மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இருக்குது ரொம்ப அது சொல்ல முடியாது, வெளியே காட்டதான் முடியும், அழுதுதான் காட்ட முடியும், வேற என்ன பண்ணும். தளபதி தரம் தான். இனிமே படம் வந்து வராது வந்து ஒரு எதுவாக இருந்தா மனசுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஆனால் இது பண்றேன், ரைட்டிங் சொல்றேன் நான். ஏன்னா அரசியலுக்கு வந்து தளபதி வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. ரிலீஸ் வரும், அது பார்த்தா இது பண்ணும். பட் மக்களோட கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு லாஸ்ட் வாட்டி. மேபி இதுக்கப்புறமா சிஎம் சீட்ல பார்ப்போம். பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் பரவாயில்ல, லாஸ்ட் ஒன் டைம் என்ஜாய் பண்ணுவோம். கொஞ்சம் வருத்தமா இருக்கு. திருப்பி வருவா எக்ஸ்பெக்ட் பண்றோம். பரவாயில்ல, கஷ்டமா தான் இருக்கு. நீ ஏன் ப்ரோ சீட்டுங்கிற வைப்ல இருக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, அப்ப இந்த 9ஆம் தேதி பாருங்க, வைபா இருக்கும். இது எமோஷனலா தான் இருக்கு. அவரு இன்னும் படம் நடிச்சாலும் நல்லா இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அவரு என்ன யோசிக்கிறான்னு தெரியல. அது படம் சூப்பரா இருக்கும் போது. ஆமா, சரியான வைபா இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து விஜய் ஃபேன் கிடையாது, தம்பி தான் விஜய் ஃபேனு. பட் இருந்தாலும் வந்து அவரோட வைப் எல்லாருமே வைப் ஆகுறாங்க ப்ரோ, ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறாங்க.